2024 ஹிந்து பேப்பரில் உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆர்டிகல்ஸ் வந்துட்டு பங்களாதேஷ் பார்லிமெண்ட் டிசால்வ்டு, யூனிஸ் ப்ரப்போஸ்ட் ஆஸ் இன்ட்ரீம் லீடர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க, ஷேக் ஹசீனா வந்துட்டு அவங்களோட ப்ரைம் மினிஸ்டர் ஜாபை வந்துட்டு ரிசைன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்துட்டு ஸ்டே பண்ணுறாங்க. யூகே அண்டு கனடா இந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு அஸ்லம் கேட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அங்கே பெரிய ப்ராட்டஸ்ட், ஸ்டூடெண்ட்டோட ப்ராட்டஸ்ட்னால வந்துட்டு வந்ததாக சொல்லியுது. ஸோ மிலிட்ரி கூப் அப்படின்றது அங்கே இருக்குது. யூனிஸ் அப்படின்றவங்க வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவர் யார் அப்படின்னாக்கா, நோபல் பீஸ் ப்ரைஸ் வந்துட்டு 2006 வந்துட்டு இவருக்கு வந்து கிடச்சிது. இவர் வந்துட்டு மைக்ரோ ஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட்டுக்காண்டி அங்கே வந்துட்டு உருவாக்கி, அதாவது பங்களாதேஷோட டெவலப்மெண்ட்டுக்கு, சோசியல் அண்டு செக்யூரிட்டி டெவலப்மெண்ட்டுக்காண்டி பாடுபட்டதாக சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு ஒரு நோபல் ப்ரைஸ் வந்திருக்கு. அவர் தான் வந்துட்டு இப்போதைக்கு ஒரு லீடராக, இன்ட்ரீம் லீடராக இருக்காங்க. அடுத்தது சென்டர் ஃபார் இன்னோவேஷன்ஸ் இன் கவர்னன்ஸ் செட்டப் டு எய்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஸ்டேட் பிளானிங் கமிஷன்ஸ் அப்படின்ற ஒரு கமிஷன்ஸ் என்ன, அதோட தலைவர் யார் அப்படின்னாக்கா விசி ஜெயச்சந்திரன் அப்படின்றவர் ஒரு செட்டப் பண்ணுறாரு, ஒரு ஆர்கனைசேஷன் வந்து செட்டப் பண்ணுறாரு. அதுக்கு பேர் என்னென்னா சென்டர் ஃபார் இன்னோவேஷன்ஸ் இன் கவர்னன்ஸ் அப்படின்றது. ஸோ இதுதான் வந்துட்டு இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு தமிழ்நாட்டில் தான் வந்துட்டு செட்டப் பண்ணுறதா சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, இது வந்து ஃபோஸ்டரிங் இன்னோவேட்டிவ் ஈகோசிஸ்டத்தை வந்துட்டு கவர்னன்ஸ் உருவாக்கணும் அப்படின்றது தான் இதோட நோக்கமாக இருக்குது. ஸோ இவங்க வந்துட்டு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு, டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு டெக்னாலஜி ட்ரைனிங் கொடுப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, கொலாபரேட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்துட்டு ப்ராப்ளத்தை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, அதுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்க, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, அதை வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு அது வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றது வந்துட்டு. ஸோ இதோட ஃபண்டிங் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, தமிழ்நாடு இன்னோவேட்டிவ் இனிஷியேட்டிவ் ஸ்கீம்ஸ், அதாவது டேனி அப்படின்றவங்க வந்துட்டு கொடுக்குறதா, ஃபண்டிங் பண்ணுறதா சொல்கிறாங்க. இது வந்து டேனி அப்படின்றது 2015-2016 செட்டப் பண்ணது. 400 இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் இதுவரையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கொலாபரேட்டிவ் மெக்கானிசமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இது வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷனாக வந்துட்டு நம்ம ஸ்டேட்டுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு எங்கெங்கெல்லாம் ஃபீல்டில் ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒர்க் பண்ணுவாங்கன்னா இண்டஸ்ட்ரியலுக்கு, அகாடமியாவுக்கு, ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட்டுக்கு, ரிசர்ச் அண்ட் விங்க்கு வந்துட்டு இது சப்போர்ட்டிவாகவும் கொலாபரேட்டிவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது திருக்குறள் பார்த்துட்டோம்னா, முறைப்பட சூழ்ந்தும் முடிவு இலவே செய்வர் திறப்பாடு இல்லாதவர் அப்படின்ற ஒரு திருக்குறள் வந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செயல்களை முடிக்கிற ஒரு திறன் இல்லாத ஒருவர் வந்துட்டு அவர் என்ன தான் வந்துட்டு ஒரு எஃபெக்டிவான பிளான் போட்டாலும் அது வந்து அன்சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அடுத்தது ஆர்டிகல்ஸ் வந்து குடியரசுத் தலைவர் முர்முக்கு பிஜிஎன்ஸ் உயரிய விருது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கம்பானியன் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஃபிஜி அப்படின்றது அந்த ஒரு உயரிய விருதோட பேர். இது வந்துட்டு அந்த ஃபிஜி அப்படின்ற ஒரு நாட்டோட அதிபர் வந்துட்டு கொடானி வீர் அப்படின்றவர் தான் வந்துட்டு கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. 5 நாடுகள் பங்கேற்கும் கூட்டு போர் பயிற்சி சூலூரில் தொடக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. ஸோ இது சூலூர் அப்படின்றது கோயம்புத்தூரில் இருக்குது, தமிழ்நாட்டில். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தான் இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் வந்து தரங் சக்தி அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இது ஒரு மல்டி நேஷ்னல் ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது கூகுள் மோனோபொலிஸ்ட் ரூல்ஸ் அமெரிக்கன் ஜட்ஜஸ் இன் கீ கண்ட்ரோல் ட்ரஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டி ட்ரஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, மோனோபொலிஸ் டெண்டன்சியை வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் வந்துட்டு இதை பற்றின ஒரு கேஸ் வந்திருக்கு. அந்த கேஸை வந்துட்டு எப்படி நடத்துகிறாங்க, எந்த ஆக்ட் மூலயமா மூவ் பண்ணுறாங்கன்னா, ஷெர்மன் ஆக்ட் 1890 வந்துட்டு அமெரிக்காவில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு மோனோபொலிஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணுற ஆன்டி ட்ரஸ்ட் ஆக்ட் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் OECD அப்படின்ற காம்படிஷன் கமிட்டி கூட வந்துட்டு இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது. ஸோ இது வந்து அட்ரஸ் பண்ணும் ஆன்டி காம்பரேட்டிவ் ப்ராக்டிஸை வந்து அட்ரஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றது UNCLOS அப்படின்ற ஒரு
ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. ஸோ இவங்களோட வேலை என்ன அப்படின்னாக்கா டு ப்ரொமோட் த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றது தான் அவங்களோட நோக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்துட்டு காம்படிஷன்ஸ் ஆக்ட் 2002 அப்படின்றது நம்ம கொண்டு வந்தோம். அது வந்துட்டு அட்ரஸ் த ஆன்டி ட்ரஸ்ட் இஷ்யூஸை வந்துட்டு அட்ரஸ் பண்ணுறதுக்கும், ஆன்டி ட்ரஸ்ட் அக்ரிமெண்ட்டை வந்துட்டு காம்படிட்டிவ் அக்ரிமெண்ட்டை வந்துட்டு எதிர்த்து போராடுறதுக்கும், காம்படிட்டிவ் அக்ரிமெண்ட்டை வந்து எதிர்த்து போராடுறதுக்கும் இதை கொண்டு வந்தாங்க. இதை வந்து 2022 வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு 2002 ஆக்ட் பேசிஸ் பண்ணி காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றதையும் உருவாக்குனாங்க. இவங்களோட வேலை என்னென்னா ப்ரிவெண்ட் பண்ணுறது ஆன்டி காம்படிஷனு அக்ரிமெண்ட்டை. ஸோ காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் SAIL 2010 ஒரு கேசஸ் வந்துச்சு. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஸோ இவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி SAILக்கு வந்துட்டு அகேன்ஸ்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஈவன் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்காக இருந்தால் கூட காம்படிஷன்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லி இப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்தது காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் கூகுள் அப்படின்னு 2021 வந்துச்சு. இதில் வந்துட்டு ஸ்குவாஷ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவுட் ஆஃப் த ஜூரிடிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எர்த்குவாக்ஸ் அடுத்த ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டோம்னா, எர்த்குவாக்ஸ் 2500 years ago abruptly changed the Ganga river's course அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸு. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஷிஃப்டிங் ஆஃப் ஒரு ரிவர் கோர்ஸ் இன் ஹிமாலயாஸ். ஸோ ஹிமாலயாஸில் ரிவர் கோர்ஸ் ஷிஃப்டிங் ஆகிறது ஒரு காமனான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னாக்கா அதுக்கு பேசிக்ஸ் காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெட்வார்ட் எரோஷன்ஸ் அப்படின்றது ஒரு காரணமாக இருக்குது. ஹெட்வார்ட் எரோஷன்ஸ். அடுத்தது லெவல் ஆஃப் டோப்போகிராஃபியும் ஒரு காரணமாக இருக்குது. அந்த ஏரியாவில் உள்ள டோப்போகிராஃபி, எர்த் மூமெண்ட்ஸும் ஒரு காரணம். ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக் 3 ரீசன்ஸ் ஃபார் ரிவர் கோர்ஸ் டைவர்ஷன் அப்படின்றாங்க. ஸோ இது ஆனாலும் ஹிமாலயன் ரிவர்ஸில் அதிகமான ஃப்ரீக்குவெண்ட்டான வந்துட்டு ரிவர் டைவர்ஷன்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ரிவர் கேப்சர் ஈவெண்ட் அப்படின்றது எரோஷன்ஸில் தான் வந்துட்டு மேக்ஸிமம் காணப்படுறதா சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, எர்த்குவாக்ஸு ஆக்ஸ்போ லேக் கூட நம்மளால் பார்க்க முடியும். மேண்டர்ஸ் மூலியமாக வந்துட்டு இது கிரியேட் ஆகிருக்கு. அடுத்தது ஹூக்லி ரிவர்ஸ் வந்துட்டு இது வந்து பிரைமரி ரிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு டைவர்ட் ஆகி பிரம்மபுத்திரா உள்ள பங்களாதேஷில் வந்து டைவர்ட் ஆகி ஷிஃப்ட் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க டியூ டு த எர்த்குவாக்ஸ் அப்படின்ட்டு. இந்த டைவர்ஷன் ஆஃப் ரிவர்ஸ் அப்படின்றது அதிகமாக எங்கெங்கெல்லாம் பார்க்குறான், இந்தியாவில் பார்க்க முடியுது, கோஷியில் பார்க்க முடியுது, யமுனா, பரஸ் அதாவது சரஸ்வதி, இண்டஸு. ஸோ இங்கெல்லாம் நம்மளால் வந்துட்டு பார்க்க முடியுது. ஸோ பெனிசுலர் ரிவர் வர்சஸ் ஹிமாலயன் ரிவர்ஸை நம்ம பேசிக்காக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணோம் அப்படின்னாக்கா இதோட டீப் ரூட் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. பங்களாதேஷ் கிரைசிஸ் கிராம் கார்மெண்ட்ஸ் ஆர்டர்ஸ் மே ஷிஃப்ட் டு இந்தியா இன் ஷார்ட் டேர்ம்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, பங்களாதேஷ் கிரைசிஸ்னால அங்கே உள்ள கார்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு டஃப் ஆகிடுச்சு. ஸோ பிளாக் ஆகிடுச்சு. ஸோ அதோட ஆர்டர்ஸ் வந்துட்டு இந்தியா பக்கம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வந்துட்டு பங்களாதேஷில் ஒரு எஃபிஷியண்ட்டாகவும் மேனேஜபிளாகவும் இருக்குது, ஓகே, ஃபேமஸாகவும் இருக்குது. ஸோ அவங்களோட ஜிடிபி வந்துட்டு அதிகமான ரெவென்யூ கொடுக்குற ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கிறது ஓகே, டெஃபினெட்லாக இது வந்துட்டு ஓகே தான். பட் வந்துட்டு இந்தியாவுக்கு வருமா அப்படின்றது ஒரு கொஸ்டின்ஸ் மார்க் தான். ஏன் அப்படின்னா, இந்தியா வந்துட்டு சர்வீஸ் செக்டரில் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்றத நம்ம வந்துட்டு அவ்வளோதான் ஃபோக்கஸ் பண்ணலை. நம்ம வந்துட்டு ஒன்லி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் காட்டன்ஸ் டு வேரியஸ் கண்ட்ரீஸ். ஸோ எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸாக தான் நம்ம அதிகமாக இருக்குமே தவிர, ஸோ நம்ம வந்துட்டு அதை டெவலப்மெண்ட் ஆஃப் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு இன்னமும் அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலும் இந்தியாவில் இல்லை அப்படின்னா வேறு எங்கே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா, வியட்நாம் அப்படின்ற ஒரு நாடு வந்துட்டு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸில் செகண்ட் பிளேசஸில் இருக்காங்க. ரொம்ப இம்ப்ரூவ்டு டெக்னாலஜியும் அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்குது வியட்நாமில். ஸோ பங்களாதேஷ்லேருந்து வியட்நாம் போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது தவிர பங்களாதேஷ்லேருந்து இந்தியாவுக்கு வரதுக்கு ரொம்ப கம்மியான சான்சஸ் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டர்மாயில் ஃபர்தர் டிலேஸ் அகர்தலா அக்காரா லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, கொல்கத்தா டாக்கா அக்குரா அகர்தலா, அதுக்கப்புறம் சிட்டகாம் ரயில்வே லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு இந்தியா டு பங்களாதேஷை கனெக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம ரயில்வே லிங்க் போட்டிருக்கோம். எதுக்கு அப்படின்னாக்கா, நார்த் ஈஸ்ட் ரீஜியனை வந்துட்டு டெஃபினட்டாக கனெக்ட் பண்ணணும். ஸோ அதே நேரத்தில் வந்துட்டு ஒரு எக்கனாமிக் அண்ட் கோஆப்ரேஷன் டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டு பிட்வீன் த 2 கண்ட்ரீஸ்க்காக வேண்டி தான் இதை வந்துட்டு உருவாக்கணும்.
ஸோ நம்ம இந்தியா சைட்லேருந்து எஃபெக்டிவாக நம்ம வந்துட்டு ஃபுல்லாக ஆல் த ரயில்வே லைன்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. பட் பங்களாதேஷில் வந்துட்டு இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ சிட்டகாங் ரயில்வே லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னாக்கா நம்மளுக்கு சிக்கன் நெக் கொரிடோர்ஸ் அப்படின்றது ஒரே ஒரு ரூட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து நார்த் ஈஸ்ட் ரீஜனை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஸோ இதுக்கு அல்டர்னேட்டிவான ரூட்ஸ் வேணும் அப்படின்னாக்கா டெஃபினட்டாக நமக்கு வந்துட்டு ஒன்று மியான்மர்லேருந்து கனெக்ட் பண்ணணும், இல்லைன்னா பங்களாதேஷ்லேருந்து கனெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம மியான்மர்லேருந்து கனெக்ட் பண்ணணும் ரயில்வே லைனை. பட் ஆனால் அங்கே மிலிட்ரி ரூல்ஸ், அதாவது மிலிட்ரி கூஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பங்களாதேஷ்லேருந்து வந்துட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். ஸோ அங்கேயும் மிலிட்ரி கூப் இப்போ ஆகிடுச்சு. ஸோ இங்கே இது ஒரு மேஜரான ப்ராப்ளமாக இருக்குது. நம்ம எங்கெல்லாம் வந்துட்டு நார்த் ஈஸ்ட் ரீஜனை கனெக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறோமோ அங்கெல்லாம் வந்துட்டு மிலிட்ரி கூப் அப்படின்ற ஒரு காமனான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. இதை வந்துட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும். இதுக்கு ரூட்டான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அதை வந்துட்டு எராடிகேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம நார்த் ஈஸ்ட் ரீஜனை எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், அதாவது லிங்க்அப் பண்ண முடியும் வித் மெயின்லேண்ட் இந்தியாவிலேருந்து. ஸோ நம்ம டிப்ளமேட் சேனல் அப்படின்றத வந்துட்டு கண்டினியூ பண்ணணும். பிகாஸ் ஏன் அப்படின்னாக்கா நம்ம மியான்மரில் கூப் நடந்தப்போ நம்ம டிப்ளமேட்டிக் சேனலை வந்துட்டு கட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ வந்துட்டு சைனாவோட ப்ரெசன்ஸ் அப்படின்றது அதிகமாகிடுச்சு. ஸோ இது வந்துட்டு ஒரு மேஜரான ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அங்கே மிலிட்ரி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம வந்துட்டு கண்டினியூ பண்ணணும் அங்கே உள்ள டிப்ளமேட்டிக் சேனலை. பிகாஸ் ஏன் அப்படின்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது அங்கே அதிகமாக இருக்குது, மியான்மர்லேயும் சரி பங்களாதேஷ்லேயும் சரி. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளோட டிப்ளமேட்டிக் சேனலை வந்து கண்டினியூ பண்ணியே ஆகணும். நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு நிலைமையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் த ஸ்டெஞ்சன்ட் ஆன்டி கன்வர்ஷன் லா அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுவரையும் 427 கேசஸ் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கதா சொல்கிறாங்க. த ஆன்டி கன்வர்ஷன்ஸ் லாஸ் ஆன்டி கன்வர்ஷன்ஸ் பேஸ் பண்ணி இந்தியாவில். ஸோ ஃபோர்ஸ்டு ரிலீஜியஸ் கன்வர்ஷன்ஸ் அப்படின்றது இது ஒரு மெயின் ப்ராப்ளமாக இருக்குது. இதை டேக்கிள் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு இந்த ஒரு லாவை வந்துட்டு கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்டிகல் 25 வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா ரைட் டு ஆல் த ரிலீஜியஸ் ப்ரொபகேஷன்ஸு அப்படின்றத சொல்லுது. ரைட் டு ரிலீஜியன்ஸ் அப்படின்றது ஆர்டிகல் 25 சொல்லுது. ஸோ இது இருக்கிறதுனால ஸோ இந்தியன் கவர்மெண்ட்ஸ் வந்துட்டு இவங்க ஸ்பெசிஃபிக்கான ஆன்டி கன்வர்ஷன் லாவை வந்துட்டு கொண்டு வரது இட் இஸ் இம்பாசிபிள், குவைட் இம்பாசிபிள். அப்படி கொண்டு வந்தாலும் சுப்ரீம் கோர்ட் அதை வந்துட்டு குவாஷ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் இதோட லாவை கொண்டு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட்டால் மட்டும்தான் கொண்டு வர முடியும், ஸ்டேட் கவர்மெண்ட்டால். ஸோ நோ நேஷ்னல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றது நம்மளால் பண்ண முடியாது. ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன்ஸ் அப்படின்றது இந்தியாவில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ நம்ம இண்டிவிஜுவல் ரைட்ஸை, அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன்ஸ் அப்படின்றது இருக்குது, ஆனாலும் இண்டிவிஜுவல் ரைட்ஸ் அப்படின்றத வந்துட்டு நம்ம மீறக்கூடாது. அப்படி மீறும்போது ஸோ அப்போ வந்துட்டு நேஷ்னல் ஒரு லாஸ் அப்படின்றது கொண்டு வர முடியும். ஸோ ஆனாலும் பேசிக்காக இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட்டால் மட்டும்தான் வந்துட்டு ஃபோர்ஸ்டு ரிலீஜியஸ் கன்வர்ஷன்ஸ் லா அப்படின்றத கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.